Daw University near Kanyakumari, the best emerging university in South India. வணக்கம் விஜயகாந்த். முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணியிருக்கிறது இப்போ நம்ம முக்கிய செய்தியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். கைது பண்ணி அழைச்சிட்டு போயிட்டாங்களா காவல் நிலையம்? ஏன்னா அவருடைய ஆதரவாளர்கள்லாம் அங்கே போராட்டம் நடத்தக்கூடிய காட்சிகளையும் நம்மளால பார்க்க முடியுது. காவலர்கள் அவர் அழைச்சிட்டு போக விடாமல் தடுக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த வழக்கின் பின்னணி மற்றும் அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? நிச்சயமாக மேடம், அதாவது தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னா 7 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்று தற்போது வரை அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் எம்எல்ஏவாக தொடர்ந்து வருகிறார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா கடந்த சட்டமன்றத்தில், அதாவது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தற்போது தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் பதவியேற்றுள்ளார். இந்த நிலையில தொடர்ச்சியாக அந்த பகுதியில், அதாவது திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில நன்றி தெரிவிப்பு கூட்டங்களா இருக்கட்டும், பொதுக்கூட்டங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி திமுக நடத்திய கூட்டங்கள் அனைத்திலுமே கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தமிழக முதல்வரை விமர்சனம் பண்ணுவதாக செய்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆத்தூர் பகுதியில் நடைபெற்ற அந்த திமுக சார்பில் நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்திலும் தமிழக முதல்வரை அவதூறாக பேசியதாக வழக்கு பதியப்பட்டது. மேலும் அவருக்கு கைது செய்வதற்கான ஆணையம் பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில இன்று அவர் ஆத்தூர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது காவலர்கள் அவரை கைது செய்து, அதாவது தமிழக முதல்வரை அவதூறாக பேசியதாக கைது செய்வதாக தெரிவித்து அவரை கைது செய்ய முற்பட்டனர். அப்போது திமுக தொண்டர்கள் சூழ்ந்து, அதாவது அவரை ருந்து செய்ய விடாமல் தடுத்து தற்போது அங்கு ஒரு பெரிய ஒரு பரபரப்பான சூழ்நிலையை உருவாக்கி வருகிறார். தற்போது வரை அவர் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படவில்லை, அங்குதான் இருந்து வருகிறார். ஆனால் கைது செய்யப்படுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் அங்கு இருந்து வருகிறது. மேலும் இந்த திமுக தொண்டர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தொடர்ச்சியாக 7 முறை அந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர் என்ற ஒரு மெஜாரிட்டியை கொண்டுள்ளதால் அந்த பகுதியில் பெரும் ஒரு பரபரப்பாக சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது. Daw University near Kanyakumari, the best emerging university in South India.